Hello friends, welcome to Namor Tailor. இன்னைக்கு வீடியோல blouse வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் வருது அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பேக் போர்ஷன் நான் ஸ்டிட்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெச்சு காமிக்கிறேன் பாருங்க எந்த மாதிரி மிஸ்டேக் அப்படினு பார்க்கலாம். பேக் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு, ஃப்ரண்ட் போர்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதா இருக்கு. உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் பாருங்க. அதுமே ஆர்ம் ஹோல் போர்ஷன் வந்து கரெக்டா நாட்சஸ் பிரகாரம் கரெக்டா வச்சுக்கோங்க. பேக் பாருங்க பெருசா இருக்கு, நல்லா லென்த்தா இருக்கு. ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு ஷார்ட்டா இருக்கு. நீங்க சைடு ஜாயின் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். இந்த மிஸ்டேக்கை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு போர்ஷன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இது கீழே வந்து பட்டி மடிச்சு தைக்காம வச்சிருக்கேன். எப்பயுமே நீங்கள் பட்டி மடித்து தைக்கும் போது நம்ம எப்படி கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ஈவனாக வச்சுக்கோங்க. பேக் போர்ஷன் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம பட்டி மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் வச்சு செக் பண்ணணும். ஷோல்டர் கரெக்டாக வச்சாச்சு, ஆர்ம் ஹோல் போர்ஷன் கரெக்டாக வச்சாச்சு. இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் போர்ஷன் மேலே இருக்கும், ஃப்ரண்ட் போர்ஷன் கீழே இருக்கும். இதோட அளவை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க, எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மடித்து தைக்கணும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஈவனாக மார்க் பண்ணிட்டேன். நம்ம மார்க்கிங் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மடித்து தைக்கணும். பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டேன். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போ பேக் போர்ஷனோடு நம்ம வச்சு பார்க்கலாம். பேக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். பேக் போர்ஷன் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணி இதை வந்து ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு ஆர்ம் ஹோல் போர்ஷனும் கரெக்டாக வச்சுக்கணும். கீழே பேக் போர்ஷன் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆர்ம் ஹோல் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட நாட்சஸ் வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பேக்கும் ஃப்ரண்ட்டும் நான் வச்சுட்டேன், நாட்சஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏற்ற குறைச்சலும் இல்லாமல் ஈவனாக இருக்குது. நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் ஸ்லீவும் அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஷோல்டர் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு. ஆர்ம் ஹோல் போர்ஷன் பார்க்கணும், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈவனாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணணும். ஷோல்டர் அட்டாச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். இது மாதிரி ப்ளவுஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணும் போது தான் உங்களுக்கு கரெக்டான ஸ்டிச்சிங்கோட உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம 2 தையல் போட்டு ஷோல்டர் தைச்சி முடிச்சாச்சு. ஷோல்டர் தைச்சக்கப்புறம் பாருங்கள் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து நாட்சஸ் வந்து கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நாட்சஸ் வந்து ஈவனாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஈவனாக எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு போர்ஷனும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. இந்த போர்ஷனுக்கும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போர்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி தான் நான் வைக்கிறேன். ஷோல்டர் ஈவனாக வச்சுட்டேன், நாட்சஸ் போட்ட போர்ஷனும் கரெக்டாக வச்சுட்டேன். கீழே பாருங்கள் பேக் போர்ஷன் பெருசாக இருக்குது, ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் போது நான் இப்போ சொன்ன மெத்தடில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் எப்பயுமே. இப்போ கரெக்டாக வந்து அந்த போர்ஷன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி தான் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை தையல் பிரிச்சுட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராமல் சைடும் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். ஸ்லீவ் போர்ஷனும் ஆர்ம் ஹோல் போர்ஷனும் உங்களுக்கு ஜாயிண்டிங் கரெக்டாக இருந்தால் ப்ளவுஸோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள் நான் கரெக்ஷன் பண்ண பீஸை இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணுறேன்.
எப்பயுமே நீங்கள் ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது 2 தையல் போடணும். ஒரு தையல் போட்டுட்டேன், அதே அப்படியே திருப்பிட்டு இன்னொரு தையலும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஷோல்டர் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நம்ம தைக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டாக பார்க்கும் போது உங்களுக்கு ஈவனாக வந்து ஸ்டிச்சஸ் வந்துடும். பாருங்கள், இந்த கரெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டேன். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அப்படியே திருப்பி நம்ம நார்மலாக ப்ளவுஸ் வந்து எப்படி சைடு ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஈவனாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஸ்லீவ் எம் பண்ணுறதுனால ஸ்லீவ் போர்ஷனை வந்து நான் மடித்து எடுத்து வச்சிடுறேன். 2 போர்ஷனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சாச்சு. நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு எந்த இன்ச்சு வைக்கணும், எவ்வளோ இன்ச்சு வைக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. கொக்கி பீஸ் ஐ பீஸ்க்கு எவ்வளோ இன்ச்சு வைக்கணும் சமமாக தான் இருக்கும். அதனால் ஐ பீஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கோ, இப்போ 6.25 இன்ச்சு இருக்குது, நான் 6.25 இன்ச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். இதே மாதிரி கொக்கி பீஸுக்கும் நம்ம கரெக்டாக வந்து 6.25 இன்ச்சு வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் 6.25 இன்ச்சு 6.25 இன்ச்சுன்னு இருக்க போது பேக் போர்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். பேக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நான் 7.5 இன்ச்சு வந்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதை மார்க் பண்ண மாதிரி அப்படி ஃபோல்டிங்கில் இருக்கிறதுனால பேக்லேயும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் வந்து எம் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்லீவோட அகலத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கையோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கையோட சுற்றளவு 5.25 இன்ச்சு இருக்குது. நான் 5.25 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். கொக்கி பீஸும் மார்க் பண்ணியாச்சு, ஐ பீஸும் மார்க் பண்ணியாச்சு, பேக் போர்ஷனும் மார்க் பண்ணியாச்சு. ஸ்லீவ்ல இருந்து அப்படியே நம்ம மார்க் பண்ண போர்ஷனுக்கு ஸ்டிச்சஸ் போடணும். ஆம்கோல் போர்ஷனில் வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த மாதிரி அந்த கோடுக்கு நேராக நம்ம ஸ்டிச் பண்ண அந்த மார்க்கிங் நேராக வச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி வரும். நான் உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன். சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் போடும் போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும் ப்ளவுஸு. பேக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணது தெரியும், ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் உங்களுக்கு மார்க் பண்ணது தெரியும். அந்த மார்க்கிங்கை ஈவனாக வச்சுட்டு கரெக்டாக அந்த ஸ்டிச்சஸை வந்து நம்ம முடிச்சிடலாம். கரெக்டாக அந்த மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டேன். அப்படியே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நம்ம சைட்லேயும் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நீங்கள் 2 தையல் போட்டால் போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு குண்டாயிடுவீங்க அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ் கிளாத்தை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க கிளாத்தை ஈவனாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சமமாக இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மேலும் கீழுமா பேக் போர்ஷன் வந்து பெருசாகவும் ஃப்ரண்ட் போர்ஷன் சின்னதாகவும் வர ப்ராப்ளம் வந்து நம்ம சரி பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு போர்ஷனும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். ஸ்லீவ் போர்ஷன் பாருங்கள், எம் பண்ணுறதுனால எம் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கிளாத்தை வந்து நான் மடிச்சிட்டேன். மடிச்சுட்டு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கையோட சுற்றளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 5.25 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். ஆம்கோல் போர்ஷன் வந்து நாச்சஸ் எங்கே இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனும் பேக் போர்ஷனும் ஆம்கோல் போர்ஷனில் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் தைக்கும் போதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஈவனாக வச்சுட்டு நாச்சஸ் எங்கே இருக்கோ அந்தளவுக்கு தையல் போட்டு கீழே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மார்க் பண்ண போர்ஷனில் முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக வந்து நம்ம முடிச்சிட்டோன்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் ஈவனாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா கட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேக் போர்ஷனும் பாருங்கள். அட்டாச் பண்ணக்கப்புறம் கீழ் போர்ஷன் பாருங்கள். பேக் போர்ஷனும் ஃப்ரண்ட் போர்ஷனும் உங்களுக்கு ஈவனாக வந்திருக்கு. ஸ்டிச்சஸ் போடும் போது மேலும் கீழும் வரல. நான் ரைட் சைடு திருப்பி வச்சுருக்கேன். ரைட் சைடு திருப்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா போர்ஷனும் ஈவனாக வந்திருக்கு. எம் பண்ணாததுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஆம்கோல் போர்ஷன். அந்த ஆம்கோல் போர்ஷனும் உங்களுக்கு ஈவனாக இருக்குது. கீழே இருக்க போர்ஷனும் கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம டாட் ஈவனாக பிடிச்சி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஷோல்டர் கரெக்டாக ஈவனாக வச்சு பாருங்கள். கீழே பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. நம்ம இதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும் போது உங்களுக்கு ஆம்கோல் போர்ஷனில் ப்ளஸ் மாதிரி வரணும். நம்ம ஸ்டிச்சஸ் போடும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. அதனால தான் நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த கீழ் போர்ஷன் மேலும் கீழும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது இந்த ப்ளஸ் மார்க் உங்களுக்கு வரும். இது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.